ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, வெண்டைக்காய். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு. தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதை ஒரு துணியில் நல்லா துடச்சிக்கோங்க. அப்போ தான் அது மேலே இருக்க டஸ்ட்டு போகும். இன்னொன்று வந்து வெண்டைக்காயை வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் வதக்கிறதுக்கு தோதாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டியை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிறது. வதக்கினா தான் பிசு பிசுப்பு போகும். சிம்மில் வச்சு தான் வதக்கணும், ஸ்பீடாக வச்சிடாதீங்க. வதக்கினதுக்கப்புறம் அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கணும். கிண்ணத்தில் மாற்றியாச்சு. அடுத்து நமக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா பார்த்துக்கோங்க. எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. போதும், இவ்வளோ தான், ரொம்ப வேணாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து எல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், வதக்கிடணும். பொன்னிறமாக வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். புளி கரைசல் அந்த வதக்குனதில் அந்த புளி கரைசலை ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிடணும். மூடினதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து ஸ்பீடாக வச்சிடணும். அப்போ தான் வேகமாக கொதிக்கும். சிம்மில் வச்சோம்னா கொதிக்காது. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குழம்பு கொதிக்கும். கொதிக்குதான் சரி பார்த்துக்கோங்க. அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கிண்ணத்தில் வெண்டைக்காய், அதை வந்து கொதிக்கிற குழம்புல கொட்டணும். அப்போ தான் குழம்பும் வந்து அந்த வெண்டைக்காய்க்குள்ளே வந்து சார்ந்து அந்த உரப்பாக இருக்கும். வெண்டைக்காய்க்குள்ளே கொட்டினதுக்கப்புறம் ஒரு கிண்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிடணும், மூடி வச்சிடணும். அப்போ தான் டக்குன்னு வேகும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, சுண்டை வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிட்டோம்னா தரம்.